மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது. பாட்டு நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உன் பிள்ளையினுடைய மனத்தை முதல்ல திருப்தியாச்சுன்னா வாழ்க்கை நல்லா ஆகியாச்சு. உண்மையா இல்லையா? மனத்தை பக்குவப்படுத்தி தரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது. ஏக்கா அங்கே வா. இப்போ யாரெல்லாம் இருக்கா? நான் உன் பையனை பற்றி ரொம்ப சிந்தித்தேன். நான் பாடுற பாட்டுக்குள்ளே அத்தனை அர்த்தமும் உள்ளே இருக்குது. இறந்தோரை பற்றி கேட்டு இருப்போர்கள் வேதனை செய்ய வேண்டாம். அது நடந்தது உண்மையான இயற்கையான நடத்தையில் இறந்தது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அதுக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, யாரோ இப்படி நடத்திட்டாங்க, அப்படி நடத்தி நீ கதை கட்டுனா வெறும் பாவம். விதி முடிந்தது, சதி நடந்ததில்லை. அதனுடைய கதி அதுதான். அதை பகவான் பக்கம் விட்டு விட்டு தானம் தர்மங்களை மேற்கொண்டு நல்ல பிரார்த்தனை செய். அந்த ஆன்மா புண்ணியப்படட்டும். உன் மகனால நீ தலை குனிவ, அவமானப்படுவ, அவனை திருத்தி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? சொத்தை முடிச்சு தரேன். 3 மாதம் பொறுமையாரு. 4 முறை என்னை பார்க்கவா. நல்லா இருக்கா? பௌர்ணமிக்கு வா, உனக்கு வலியை தீர்க்கிறேன். போ. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? வாங்கப்பா. ஏக்கா யாருக்கு திருமணம்? கூட வந்தால் வந்துருக்கட்டும். அதுக்கு என்ன? யாருக்குடா திருமணம் தம்பி? அப்படியா? தகப்பனும் பிள்ளைங்க. சிவனும் அம்மனும் எங்கே இருக்காங்க? கால் வந்துட்டாங்க. நீங்கள் தான் உங்களை கன்ஃபார்ம் பண்ணி தானே உள்ள விடணும். நம்ம உண்மை இல்லையாப்பா? அம்மையப்பா உங்கள் அன்பை மறந்தேன். என்னடா வேணும் தம்பி? திருமணம் யாருக்கு? ஏலே கையில் எத்தனை லட்சம் வச்சுருக்க? 50 லட்சம். அந்த இடத்துக்கு என்ன விலை? 50 லட்சம் வச்சு 3 கோடிக்கு நான் வந்து உனக்கு பணம் தரணும். அவ்வளோதான்டா, அவ்வளோதானே? நான் எப்படியா பணம் தந்து அந்த சொத்தை வாங்கணும். அதானடா தம்பி. கால் விட்டு வா. கிடைக்குமான்னு இன்னைக்கே முடிவு எடுத்துடணும். இல்லைனா வீணா புள்ளியில மனசில் நம்ம ஆசையை வளர்க்கப்படாது. உண்மை இல்லையாடா? கண்ண முடி என்னையை பிரார்த்தனை பண்ணியிருங்க பார்ப்போம். 50க்கு உள்ளே தான் பணம் இருக்குது, 50 இல்லையே. 50க்கு கீழே தான் உனக்கு பணம் இருக்குது, 50 இல்லை. ஒம்பது மாதங்கள் பொறுத்திருந்தால் என் அருளால் உனக்கு சில கோடிகள் கிடைக்கும். அதில் உனக்கு சொத்தை மீட்டி வெற்றியாக்கி தருவேன். ஐப்பசி மாதத்துக்குள்ளே கல்யாணத்துக்கு ரெடியாகி வெற்றியை நடத்தி தரேன். மகிழ்ச்சி அடையும். அடிக்கடி உடம்பு சரியில்லை போகுதுங்க. பௌர்ணமிக்கு வரும்போது குணமாக்கிடுவோம். 5 ஆப்ரேஷன் பண்ணிக்குது, அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு அதே கோபிச்செட்டிப்பாளையம் தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்த மக்கள். என்ன தொழில்னு வாங்க. சிங்கார புன்னகை கண்ணார கண்டான், சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா. உட்காரலாம் 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 உட்காரலாம். மூணு வருத்தமாகவே தொழிலில் சகட யோகம். எதை எடுத்தாலும் நஷ்டமும் பண கஷ்டமும் நடந்துக்கிட்டு. சும்மா ஏதோ வேறு பொருள் இல்லாமல் இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு. இதுவும் கூட நம்ம விட்டு பறிபீருமோங்கிற ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குது. அதை காட்டி காட்டி பணத்தை வாங்கி வண்டியை ஓட்டியாச்சு. மீட்டுவது எப்படின்னு தெரியலையே கருப்பசாமி. அதுதான் உன்னை பார்க்க வந்தோம்னு சொல்கிறேன். கால் வந்துட்டு வா. ஆதியே அந்த மேருள் பெரும் ஜோதி. தலைக்கு மேலே நாகத்தை துடிய அம்மன் கோயில் உங்கள் ஊரில் இருக்கா? கண்ணை மூடிக்காப்பா. இந்தா கடன்ல இருந்து உன்னை மீட்டி தாரேன், இந்த தொழிலை வளமாக்கி தாரேன்,
ஒரு பக்கத்து காலில் ஒரு வீக்கமும் வலியும் அடிக்கடி வருதே கருப்பசாமி, அதுக்கு என்ன முடிவு வச்சிருக்க எனக்கு அப்படின்னு உனக்கு ஒரு கேள்வி. செய்வன வீண கோளாறு இல்லைப்பா, உடம்புல ரத்த குறைவு தான். இந்த நோய் இனிமேல் வராமல் உன்னை காப்பாற்றுறேன், கடன் இல்லாமல் வெற்றியாகுது. ஒரு கேள்வி கேட்டுக்கப்பா. சாமி வீட்டில் அது இதே பிரச்சனை 2 காலையும் பொண்ணுங்க சாமி. அந்த நோயை தீர்த்து தரேன், இன்னையிலேருந்து நின்றும் சந்தோஷமா போ. எத்தனை நாள் ஒரு 18 நாள் கணக்கில் சரியாயிடும். எனக்கும் என் சகோதரிக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும் கருப்பசாமி. வாடாமலரே நீ வாராய், என்ன படத்தோட பாடுப்பா? வாடாமலரே நீ வாராய். அம்பிகாவதி படத்தில் அம்பிகாவதியும் அமராவதியும் இரவில் பாடக்கூடிய ஒரு பாட்டு. பக்கத்தில் வரலாம், இந்த தள்ளி வரலாம். உன் இடத்துக்கு பிரச்சனைலாம் முடிச்சு தரோம் நான் உத்தரவாகிட்டேன். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை தொடருமா நிற்குமாங்கிற ஒரு குழப்பமான கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது. இப்போ உன் பேருக்கு எந்த ஒரு ரிஜிஸ்டர் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வைக்கிறதுக்கு நான் விரும்பலை. அதனால் இருக்க இஷ்டம் இருந்தாலும் இல்லைன்னா வெளியே போ. நீ இல்லாமல் எனக்கு வாழ முடியும், எனக்கு வேறு வாழ்க்கையை அமைச்சுக்கிடவும் முடியும். அதனால் நீ இப்போவே உனக்கு வேறு வழியை தேடிக்கிறது நல்லது, என்னையை நம்பி நீ இருக்காத அப்படின்னு எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாங்கோ. சரிண்ணா, காலில் வந்துட்டு வா, நீ உட்கார். அதனால் அந்த வாழ்க்கை தரிவருமா வராதான்னு எனக்கு முடிவெடுக்க முடியலை. நான் ரொம்ப தத்தெழுத்துக்கிட்டு இருக்கேன் கருப்பசாமி ஐயா, எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க என்பது உன்னுடைய கேள்வி. உன்னுடைய ஆத்மாவை நான் பார்த்தேன். நீ இருதார யோகத்தோடு வாழறதுக்கு பிறந்த மகள். ஆனால் ஒரு தாரம் உனக்கு முன்பிறவியை கழிந்து விட்டன. ஆனால் இந்த நிலையில் உனக்கு கொடுக்கக்கூடிய விடையை ஆடி 30 வரை பொறுமையாக நிறுத்தி வை என்று உத்தரவு. 3 மாதங்கள் பொறுமையாக இரு, நான் ஜெயித்து தரேன். அந்த முடிவுகள் வரும், என்னை தேடி வா. அது வரணும்ல, அது வேறு இது வேறு. வர வச்சுருப்போ சாமி. நான் ஒரு தொழிலை நினைச்சிருக்கேன், அது எனக்கு நடக்கணும். எனக்கு அதுக்குரிய எக்கனாமிக்கல் ப்ராப்ளமும் தீரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? பொருளாதாரம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? கோபிச்செட்டிப்பாளையம் பைசில் 1. நீ எடுத்துக்கிட்டா நான் இப்போ என்ன சொன்னோம்னு எனக்கே புரியல. எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கோ? ஏன்னா நீங்கள் ஜாப்புங்கிறீங்க, நான் தொழிலுங்கிறேன்டா. என்னடா பிள்ளைங்க நீங்கள் எல்லாம். நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி நான் தமிழ் சொன்னேன். நம்மளும் கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சுக்கணும், நமக்கு தெரியும். இருந்தாலும் சாமி திமிரில் இங்கிலீஷ் பேசுவாருமா, ஒத்துக்கிட மாட்டான். படா இன்னொரு காலம் வந்துப்பா. நான் என்னத்தை சொல்லுங்க, ஆல் லாங்குவேஜஸ் ஐ நோ, எல்லா லாங்குவேஜும் தெரியும். சோமர் கேட்டாதுமே என்ன தொழில் பார்க்க? பக்கத்தில் வா. ஒன்றும் ஒருத்தன் ஐடியா கொடுத்து ஷேர் மார்க்கெட்டுக்கு கூப்பிடுவான். அங்கே போயிட்டனா நீ முழு ஆண்டியாக ஆயிடலாம். உன் யோசனை எப்படி? போக மாட்டோம்னு என்கிட்ட சொல்லு. இப்போ இருக்கிற தொழிலை நீ நான் ஓகே பண்ணி தரேன். போக மாட்டியா? கால் வந்துட்டுவான். ஏன்னா பிள்ளைகளை வாழ வைக்கத்தான் நம்ம பிறந்திருக்கோம். இவன் கேடான வழியில் போனால் அதை நம்ம கட் பண்ணணுமா வேண்டாமா? ஓகே, இப்போ நீ வச்சிருக்கக்கூடிய இந்த தொழில் நீ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது நடக்குமா அப்படின்னு ஒரு சில சிந்தனையும் கற்பனையும் உண்டு. ஆனால் இந்த தொழிலை உனக்கு நான் வளமாக்கி கடன்படாமல் காப்பாற்றி தரேன். இன்னொரு புதுமையாக ஒரு பிரான்ச் ஆரம்பித்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்தால் அதுவும் நடக்கும். வேறு என்ன வேணும் உனக்கு? செப்டம்பர் மாதம் வரை பொறுமையாக இருடா, அதுக்கு அங்கிட்டு சரியாகும். இப்போ இருக்கிற தொழிலையும் வளமாக்கி தரேன், அதையும் நடத்தி தரேன். வீணாக மனம் குழம்பாதே. அப்போ இது என்ன மாதம்? வைகாசி. வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி 4 மாதம். 4 12 120 நாட்கள் பொறுமையாக இருந்தால் உனக்கு எல்லாம் வெற்றியாகும். என்ன செந்தமிழ் நாட்டுக்குள்ளே அணிவான தொழில் வெற்றியாக புண்ணியம் அடைஞ்சிருவேன். இப்போ கூட்டுவா சரியாக்கிருந்தேன். நல்லா இருக்கா? காலில் வந்துட்டுவாங்க. பின்ன என்னப்பா பேசுற? இப்போ 6 மாதத்துக்கு முன்னால் நீ பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் உனக்கு தடையாக மாறிவிட்டது. இப்போ வருமானத்துக்கு வழி இல்லை. இருக்கிறத வச்சு சாப்பிட்டு நாங்கள் குறைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஏதேனும் ஒரு தொழிலை தொடங்கி எங்களை காப்பாற்றித்தா ஐயான்னு கேட்க வந்திருக்காரு. சரிண்ணா? 1 2 3 4 5 எழுது. சூரிய ஒளி இருக்குது,
உன் வீட்டில் இருந்து தென்கிழக்கு திசையில் பார்த்தா கடல் தெரியுமோ? சூரிய உதயம்லாம் தெரியுதே. கால் வந்துட்டாங்க. பக்தர்கள் யாரும் வெளியில மலையில நனைய வேண்டாம். எல்லாம் உள்ள வந்து நில்லுங்க. உள்ள வந்துருங்க. நெருக்கமாக வாங்க, நெருக்கமாக வாங்க, நெருக்கமாக வாங்க. நெருக்கமா வந்து நின்னுக்கலாம். உட்கார்ந்து இடம் கிடந்தா உட்காருங்க. இப்போதைக்கு கடன்களை தீர்த்து தரணும், தொழில் உருவாக்கணும். வேற என்ன தொழில் வேணும்ப்பா? கண்ண முடி, கை பக்கத்தில் வா. ஒரே கேள்வி கேட்டுக்கா, ஒரு வாரம் என்ன வேணும்? உனக்கு உழைப்ப மூல கொடுக்குறேன். ஒரு வருஷத்துக்குள்ள சொந்த வீடு தாரேன். போகக்கூடாது, போகக்கூடாது. நிறுத்தி வை. 9 மாதம் பொறுமையாரு, வேற மாற்றுவோம். போ. என் குடும்பத்துக்குள்ள எதை எடுத்தாலும் பிரச்சனையும் உறவில் பகையும் வருது அப்படி காட்டு வந்துடுவாங்க. என்ன உறவோ என்ன பிரிவோ காதல் நாடக மேடையில். யாருக்கு காலில் வீக்கம்? காது கேட்க மாட்டேங்குது, பக்கத்தில் வா. கண்ண மூடுமா. உன் பின்னால் ஒரு ஆத்மா வருதே, உங்கள் முன்னோர்களுடைய ஆத்மா ஒன்று வருது, புரியுதா? இப்போதைக்கு 3 வருட காலமாக உங்கள் குடும்பத்துக்குள்ள பணமே தங்காது, மனவேதனையும் கஷ்டமும் நடந்து கொண்டே இருக்கும். இருக்கா? உழைப்பு தான் கூடும், ஆனால் ஊதியம் கூடாது. இந்த மனநிலைகளுக்கு காரணம் என்ன? உன்னுடைய கிரகங்களில் மகாலட்சுமி கடாட்சத்தினுடைய தன்மைகள் இப்போதைக்கு குறைவு. அதனால் செல்வத்தை சேர்க்கறதுக்கு வழிவகுத்து தரேன், மன நிறைவு கொடுக்க. வேற என்ன வேணும்? அது என்ன அமௌண்ட்டுமா? அந்த பணம் வரவே செய்யாது, வீணாக நம்பாதே. அது அத்தனையும் பொய். நீங்கள் பணம் போட்டதும் தப்பு, கொடுத்ததும் தப்பு. இந்த நான் பணம் தானே நல்லா இருக்கு. உனக்கு இந்த வருஷம் வேலை கிடச்சிரும், நிம்மதியாக இருப்படா. இந்தா சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு இந்த வருஷம் உனக்கு வேலை. கடன் இல்லாத முதல்ல உழைப்பை தடுவோம், கடன் படாமல் காப்பாற்றுவோம். தைரியமாக புண்ணியமாக. கர்மசாமி, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இருக்குது, அதை தீர்த்து தாங்கன்னு காட்டு வந்தவங்க. யாருமா அந்த பிள்ளை? என்ன அவளுக்கு? கால் வந்துட்டு வா. சார், உன் பொண்ணை போய் பார்த்தேன், அவன் உள்ள இன்னொருத்தர்கிட்ட போய் லைக் ஆகியிருக்கு, இன்னொருத்தரை விரும்புகிறான். அந்த விருப்பத்திலேருந்து மீட்டி உன் பிள்ளையை செம்மையாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. என்னப்பா தண்ணி வருதா அந்த பக்கம்? தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்மன்னா. உன் பிள்ளையை திருத்தி தாரேன், 3 முறை என்னை பார்க்கவா, அவள் போட்டோவை பருவைக்கு போனால் கொண்டு வா. போ. பல வேதனைகளை இப்பொழுது நீ அடைந்து கொண்டு இருக்கிறாய், உண்மையா இல்லையா? வேற இப்போ என்ன வேணும்? உன் பிள்ளையை குணமாக்குறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. பிள்ளையனுடைய கர்மங்களை பார்த்தேன். அவன் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நிலைமைகளில் பாதிக்கப்பட்டு தனித்த நிலைகளிலே வேதனைப்பட்டு இன்று இருப்பான். அதுக்கு அவருக்கு ஏற்பட்ட தலைவிதிகளின் காரணம் இருக்கிறது. இந்த நிலைகள் மாறுமானு கேட்டேன். அம்மா பராசக்தி, ஏன் திரிசூலம் கீழே இருக்கு? சொல்லமான சாமி எங்கே இருக்காரு? அவர்கிட்ட கேட்டேன். அவனுடைய மனதை மாற்றி பிள்ளையை சீர்படுத்தி கொடுன்னு உத்தரவு. வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? எல்லாம் பெற்றுத்தாரேன். இந்த பிறவில நீங்கள் அடைய வேண்டிய நன்மைகளை அடைய வைக்கிறேன். சந்தோஷமா இருக்க மக்களே. அதே கன்னியாகுமரி எல்லை பாப்பா. பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? வாடா என் தெல்லம். ஏய் பாட்டிக்கு கை விடுறது. இல்லை குட்டி வாடா.
பெரியம்மாளுக்கு கை கொடு. ஓகே. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு மெல்ல ஏந்தி கேட்க மெல்ல ஏந்தி. இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் கூட்டு வரக்கூடாது அண்ணன், நீங்கள் மட்டும்தான் வரணும். அக்காவை நம்ம கூட்டு வரக்கூடாது. புண்ணியமடைங்கள், சென்று வாருங்கள். என்னப்பா பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? கொஞ்சம் கண்ண முடிக்காப்பா, உள்ளுக்கு போய் பார்க்குறேன். இன்னொரு தடவை கால் வந்துடலாம். நடையா இது நடையா, நாடகம் போல் இருக்கு உடையா. உன்னுடைய மனநிலைகளை பார்த்தேன். பிள்ளைகளுடைய மனநிலை இன்னொருத்தர்கிட்ட போய் பதிவாகி இருக்கு. அவன் எல்லா கெட்ட பழக்கமும் கையில் இருக்கக்கூடியவன், நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் கிடையாது. அதனால் உன் பொண்ணுடைய மனத்தை மாற்றி வேறு இடத்துல கல்யாணம் முடிச்சிருந்தா போதுமா? கால் வந்துட்டுவான். நெஞ்சே நீ மாறுவியா? மாற்றிடுவான். உன் பொண்ணை கேட்டேன், அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை திருத்தி எனக்கு வாழ வைக்க முடியும். அதனால் நான் அவளை பிரிய மாட்டேன்னு சொல்கிறான். அவளுடைய உள்மனத்துக்குள்ளே போய் நான் இருந்து திசை திருப்பி கொண்டு வந்து சேர்க்குறேன். கொஞ்சம் கண்ணை மூடு. இந்தா அவள் ஆள் மனசு மாறிடும், கட்டி உண்டு. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்ப்பான். கருப்பசாமிக்கு பல லட்ச பணங்கள் நஷ்டமடைந்து விட்டன கருப்பசாமி, அடுத்து தேர்வது எப்பொழுது என்று ஒருவன் கேட்கிறார். பணம் நஷ்டப்பட்டு வந்தது யாருப்பா? கன்னியாகுமரி பகுதி. என்ன தொழில் தம்பி? என்ன தொழில்? கால் வந்து சொல்லலாம். தம்பி பேர் என்ன? நீ நடத்துகிற தொழில் ஸ்தாபனத்தை போய் பார்த்தேன். உருது மொழியில் எழுதிய எந்திரங்கள், தகடுகள் அந்த எல்லையில் கிடக்கு. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? உருது மொழி யார் எழுதுவான்? ஒருத்தர கால் வந்துட்டு வா. போ 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 போ. உங்கள் பேர் என்ன? வரலாம். அந்த எந்திரங்கள் மூலமாக உன்னுடைய தொழில் நஷ்டமாகி தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு மனவேதனையும் உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு இப்பொழுது பல லட்சங்களை இழந்து இந்த தொழிலை தொடரவா அல்லது வேறு தொழில் பார்க்குவா என்ற ஒரு மனக்குழப்பத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். இதே தொழிலை உனக்கு வெற்றியாக நடத்தி தரேன். இன்னொரு இடமும் உனக்கு முடிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? அந்த பணம் இப்போ கிடைக்குமா? கிடைக்காது. 3 மாதம் கழித்து நான் வாங்கி தரேன். அந்த பல லட்சங்கள் உனக்கு கிடைக்கும். ஜெயிப்பேன். ஓ கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? வாமா வா. பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கு? கால் விட்டு வா. திருநாமம் போட்டு காட்டுது சாமி. பொண்ணு எங்கே இருக்கா? சரி, என்ன செய்யுது? வா 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 வா. அன்பு நடமாடும் கலை கூடமே. கண்ணமுடு. ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் கோயில் உங்கள் ஏரியாவில் இருக்குதா? பெருமாள் கோயில் இருக்கா? திருநாமம் போட்ட கோயில் இருக்கா? என்ன சத்தம்? ஓம் 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 நமோ நாராயண. இப்படி சத்தம் வருமாங்க? கால் வந்துட்டாங்க. மனிதனுக்கு மூளையில் மொத்தம் 3 பகுதிகள். மனோபாவனைகளையும் பற்றி இப்பொழுது வேதனை அடைந்திருக்கிறார். இது அறுவை சிகிச்சையால் குணமாகுமா என்பதற்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த பகுதி இதுவரை வெற்றி அடையவில்லை. அதனால் கருப்பசாமி, நீ என் பிள்ளையை திருத்தி செம்மையாக்கி குடுன்னு கேட்டு வந்திருக்கிறேன். கால் வந்துட்டாங்க. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. உன் பிள்ளையை சீர்திருத்திடலாம்னு சொல்லி உத்தரவு. ஆனால் வெளிப்பகுதியை பார்த்தேன், காயப்பட்ட பள்ளம் இருக்கு லைட்டா.
அதில் எதுவும் பாதிப்பு உள்ளவரை நடந்திருக்கான்னு மன அலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. காப்பாற்றி தரேன், 3 முறை என்னை இங்கே பார்க்க கூட்டுவா, ஜெயிச்சு தரேன் பிள்ளையா. இந்தா நல்லா வாழ்க்கை வீணாகாத மனிதனை வெற்றி அடைவார், செல்வ சிறப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் இருப்பார். அதே கன்னியாகுமரி எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். யாருக்கு திருமணம்? காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரிந்ததப்பா, கைக்கு கை மாறும் பணமே. ஏ தம்பி நல்லா இருக்கேடா, என்ன பணம் கொடுக்கல பண்ணுங்க? கேள்விக்கு பதில். பணம் கொடுக்கல பண்ணியா? யாருக்கு கொடுத்தே? வருமா அது? என்னடா பிள்ளை கால் வந்துட்டு வா. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் பெரும் சிங்கம். ஒரு காலத்தில் ஒரு நட்புனால கல்யாண வாழ்க்கையை தொடங்கிக்கலாம் அப்படின்னு சிந்தித்து போன காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இனி செம்மையான ஒரு நல்ல வாழ்க்கையை பெறக்கூடிய நேரம் இந்த ஆவணிக்குள்ளே நடக்கும். எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் நடக்காமல் போயிடுதே, இனிமேல் கல்யாணம் எனக்கு உண்டுமா கிடையாதாங்கிற சந்தேகம் அவன் உள்ளத்தில் இருக்குது. அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உன்னை வெற்றியாகி வாழ வச்சுருந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. என்ன விளக்கெரியுது? ஆட்டுக்கடாய் கிடக்கு. இங்கே கேட்டதா? என்னடா எதுவும் சாமிகளுக்கு தீபம் போடுறீங்களா? தனியாக சாமி ஏதோ ஒரு கோயிலுக்கு தீபம் போடுறீங்களா? உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்குது? அதுக்கு கிடாய் எதுவும் அந்த ஏரியாவில் வெட்டுவாங்களா? சொல்ல மாட்ட சாமிக்கு வெட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு கிடாய் வந்து நிற்கி. உன் குடும்பத்தில் முன்னோர்கள் எதுவும் வெட்டதுக்கு தயார் பண்ணி வெட்டாமல் இருக்கு குறை இருக்குன்னு சொல் இல்லையா? நீங்கள் சொல்ல மாட்ட சாமிக்கு செய்யணும், புரியுதா? ஆமாம் தம்பி, கொஞ்சம் கண்ணை மூடு, உன் பகுதிக்குள்ளே வாரேன். ஆய் வெற்றி உண்டா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் தொழில் ஆரம்பிச்சுக்கா, உனக்கு வெற்றிகரமாக நடக்கும். போய்ட்டு வா. அதுக்கு பணமும் கிடைக்கும், ஃபாரின் சம்பந்தமான ஒரு நண்பரின் உதவியும் கிடைக்கும். பக்கத்தில் வாக்கா. இன்றைய உத்தரவு இவ்வளவுதான். அந்த கிடாயை பற்றி பெரிய பேசுகிறான். கர்மசாமிக்கு 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 அப்படியா? ஆந்திரா பாடர், ஆந்திரா பாடர். இவங்க கேரளா பாடர், இப்போ வருது ஆந்திரா பாடர். இன்னும் தம்பி வா 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 வா. சாமிக்கு நேரம். ஆந்திரா பாடர் எந்த ஒரு காட்பாடியா? இப்படி போனால் அப்படி ஹைதராபாத் போயிடலாமோ கிருஷ்ணகிரியிலேருந்து? ஆ தடா தொழில் வச்சு நஷ்டப்பட்டிருக்கேன், அதுக்கு வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? வா கால் வந்துட்டோம். தங்களு பொங்கல் திங்களு திங்களு பொங்கல். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 13 ஆண்டுகளுக்கு முன்பே உன்னுடைய சொத்து குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் பல காலங்கள் ஆரம்பித்தது. அதில் பல பிரிவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு தந்தை வழியை சார்ந்த உறவினர்களுக்கும் உங்களுக்கும் முகம் கூட முழுதாக பார்க்க முடியாத உறவு பிரிவுகள் ஏற்பட்டன. உண்மையா? காலம் வந்துட்டோம். இப்போ ஓராண்டு காலங்களில் பல லட்சங்களை இழந்து மனவேதனை அடைந்து நட்பில் ஒருவருக்கு உதவி செய்து அதில் பகையும் மனவேதனையும் பெற்று வேதனை அடைந்தார். அதனால் இப்போ அடுத்த தொழில் ஆரம்பிப்பதற்கு எனக்கு வழி உண்டுமா, அல்லது இதே தொழிலை வெற்றி காண முடியுமா? இந்த இழப்புக்கெல்லாம் காரணம் மந்திர தந்திரத்தால் நடந்திருக்கு என்பது உண்மை. அதை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் விட்டுரும். வேற என்னப்பா வேணும்? தீந்தாச்சு, தொழிலையும் உருவாக்கியாச்சு,
பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்ப்பாயாக. வெற்றி உண்டு. கர்மசாமி தான் பெற்ற பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. எந்த ஊர் உனக்கு? இப்போ சூலூர்பேட்டை அங்காளம்மன் செங்காளம்மன் எல்லாம் தாண்டி போகணுமே, அதுதானே கால் நோட்டுவா. நீ தான் செங்காளம்மன் ஒரு கோயில் இருக்கா உங்க ஊர் தானா? அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அதானே. அப்படியே மெயின் ரோட்டில் 2 பிரிவாக போகும். வலது பக்கத்தில் இங்கேருந்து போகிற விட வலதுபுறத்தில் செங்காளம்மன் கோயில் இருக்கும். அதில் உள்ளுக்கு போனால் உங்கள் ஊர் வரும். இன்னொரு ஊரை தாண்டினா தான் உங்கள் சிற்றறிமுக்கான. சரிண்ணா? அங்கே தள்ளி போனால் நிறைய விவசாய இடங்கள் கிராமப்புறங்கள் மாதிரி இருக்குது. அதான் உங்கள் ஊர். கால் நோட்டுவான். ஜிலேபி மாதிரி எழுதி போட்டுருக்கான். ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி எடுத்துருக்கு. அதான் ஆந்திரா எடுத்து. இந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது? கண்ணமுடை அந்த பையன் எங்கே இருக்காம்மா? இப்போ பேசிக்கிடுவானா? இந்த பிள்ளைய மன அதிர்ச்சி விட்டுருது. புரியுதா? இவளுக்கு தன்னறியாமல் மனக்குழப்பமும் பிரச்சனையும் வந்திருக்கு. ஆமாம். அதனால் வாழ்க்கை அவங்க கூட போகுமா அல்லது வேறு என்ன நடக்கும் எதிர்பார்க்காம பிரச்சனை வந்துருச்சுன்னு குழம்பி பயந்து மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கா. நைட்டில் சரியாக தூங்காது, வாய்க்குழப்பம் ஏற்படும், மனவேதனைகள் இருக்கும். கால் வந்துட்டுவா. அவனை சேர்த்துக்கோ. அவன் தான் வேணுமா? பக்கத்தில் வா. கண்ணை முடி. நீ வாயத்தை முடிப்பா. கண்ணை முடி. உள்ள புரட்டாசி நவராத்திரிக்கு பிறகு இவளுடைய மனநிலை உடல்நிலைகள் எல்லாம் மாறும். புதிய வாழ்க்கை அமையும். என்ன? கல்வியாலும் உயர்வாள். வெற்றி உண்டு. போ. நல்லா இருக்கு. சொத்து ஒன்று விற்கவா வச்சுக்கிடவா? வாடா தம்பி, வா. கால் வந்துட்டு வா. விற்கவா வச்சுக்கிடவா? வச்சுக்கிடவா விற்கவா? என்ன செய்ய? விற்கவா வைக்கவா? கொண்டா. உன் குடும்பத்துக்குள்ளே இப்போ கடன்களும் மனவேதனையும் நிறைய இருக்குது. டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தேன், அதுலேயும் கொஞ்சம் வில்லங்க இருக்குது. புரியா? நீங்கள் போயிட்டு வர்றதா கேள்வி. நீங்கள் இருக்கிறதா கேள்வி. நீங்கள் சாமி இருக்கிறதா கேள்வி. புரியல எனக்கு ஒன்றும். அந்த வழியில் போயிட்டு வர்றது. அதனால் அந்த விஷயத்தை மாற்றி உனக்கு விற்றுக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். அந்த சொத்துக்களில் நீ இருந்து ஜீவிக்க முடியாது. எதிர்காலம் உனக்கு பாதிக்கப்படும். அதனால் அதை விட்டுட்டு வேறு இடத்துல சொத்தை வாங்கி உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நல்லாக்கி தொழிலையும் உருவாக்கி தானே. வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. எங்கிருந்தாலும் வாழ்க. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கே நீ? எப்படி கேள்விப்பட்ட? அவள் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கமாக இருந்து வேதனைப்படுகின்ற நேரம் இப்பொழுது. இப்போ அவள் வேணுமா வேண்டாமா? கண்ணை மூடு, வர வைக்கிறேன். கண்ணை மூடுறா. அம்மா பராசக்தி வீசி வருவாள். ஆடியில் கூழுத்துகிற பொழுது நீ குடும்பத்தோடு கும்பிடுவாய். கால் வந்துட்டு வா. இந்த வெற்றியாக உன் குடும்பம் ஒன்று சேரும். மகிழ்ச்சியாக இருப்பாய். குடும்பத்தோடு என்னை பார்த்து மகிழ்வாய். தொழிலுக்கு பணம் தரேன், மாற்றி அமைச்சுக்கோ. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக முயற்சி செய்து வெற்றியடைய முடியவில்லை என்று வேதனைப்பட்டு வந்தவர்கள் யார்? வாங்குவோம். உங்கள் வீட்டு பக்கம் எதுவும் டீ கடை போண்டா கடை இருக்கா? இருக்கா? தெருவிலேருந்து 3-4 வீடு கங்கிட்டு கால் வந்துட்டு வா. நீங்கள் தான். வணக்கம். அம்மாடி உன்மேனி பால் வண்ணமோ
அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணுமோ பக்கத்தில் வா. இன்னொரு பேர் கால் வந்துட்டோமா? நீ என்ன படிச்சிருக்கு பிள்ளை? என்ன செய்யணும்?